செய்திச் சுருக்கம். கோட்டையை சுற்றி பார்த்த முதல்வர் விஜய் பழமையான சர்ச்சுக்கும் விசிட். தமிழக முதல்வராக விஜய் பதவியேற்று 10 நாட்களுக்கு மேல் ஆன நிலையில் இன்று தலைமை செயலக வளாகத்தை அவர் பார்வையிட்டார். விஜய் வெளியே வந்ததை அறிந்த தலைமை செயலக ஊழியர்கள் மற்றும் பொதுமக்கள் அவரை பார்க்க குவிந்தனர். பேட்டரி காரில் வலம் வந்த முதல்வர் விஜய் தலைமை செயலக வளாகத்தில் உள்ள பல்வேறு துறை சார்ந்த அலுவலகங்களை பார்த்தார். கோட்டை வளாகத்தில் உள்ள பழமையான செயின்ட் மேரிஸ் சர்ச்சுக்கும் சென்று விஜய் பார்வையிட்டார். முதல்வர் விஜய் விசிட் காரணமாக தலைமை செயலகம் பரபரப்புடன் காணப்பட்டது. நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக கூப கிருஷ்ணன் நியமனம். தமிழக நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய தலைவராக முன்னாள் அமைச்சர் கூப கிருஷ்ணனை நியமித்து முதல்வர் விஜய் உத்தரவிட்டுள்ளார். இதுகுறித்து தமிழக அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவித்திருப்பதாவது: ஏழை எளிய மக்களின் வாழ்விடங்களின் மேம்பாட்டுக்காக உருவாக்கப்பட்ட தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலம் குடியிருப்புகளை உருவாக்குதல், உறைவிடங்களில் மறு குடியமர்வு செய்தல் போன்ற பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. தமிழ்நாடு முதல்வர் ஜோசப் விஜய் இன்று தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் பல்வேறு நலத்திட்டங்களை மேற்கொள்வதற்கு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் தலைவராக கூப கிருஷ்ணனை நியமனம் செய்து ஆணையிட்டுள்ளார் என அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. முன்னாள் அமைச்சரும் தமிழக வெற்றிக் கழகத்தின் முக்கிய நிர்வாகியுமான கூப கிருஷ்ணன் 1991 முதல் 1996 வரை நடைபெற்ற ஜெயலலிதா அமைச்சரவையில் அமைச்சராக பணியாற்றியவர். அண்மையில் அதிமுகவிலிருந்து விலகி விஜயின் தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைந்தார். சட்டசபை தேர்தலில் லால்குடி தொகுதியில் போட்டியிட்ட கூப கிருஷ்ணன் 2739 வாக்குகள் வித்தியாசத்தில் அதிமுகவின் லீமா ரோஸ் மார்டினிடம் தோல்வியடைந்தது குறிப்பிடத்தக்கது. 60 நாள் டைம் கொடுங்க, அப்புறம் நடக்கிறத பாருங்க. வந்து எத்தனை நாள் ஆகும்னு உங்களுக்கே தெரியும். துறை சார்ந்த ஒவ்வொரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸோடைய அப்பாயின்மெண்ட்ஸ் முதலமைச்சர் ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்காரு. உங்களுக்கு தெரியும், காலையில் 9:30 மணிக்கே அவர் வந்துடுறாரு. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டோட ரிவ்யூங் மீட்டிங்ஸ் போயிட்டுருக்கு. 50 வருஷ பணிகளை நம்ம எதை முதல்ல சரி செய்யப்பட முடியும்னா, நான் ஊடகங்கள் முன்பு பதிவு செய்கிறேன். முன்னாடி சிஎம் டேயில் நீங்கள் வீடு கட்டணுன்னா ஸ்கொயர் ஃபீட்டுக்கு 40 ரூபா 50 ரூபா கலெக்ஷன் பண்ணிட்டு இருந்தாங்க. இதை ஒழிச்சிருக்கோம். நீங்கள் போய் எங்கே வேணால் கேட்டு பாருங்கள். அப்படி ஒரு குரூப்பே கிடையாது. பார்ட்டி ஃபண்டு, எம்எல்ஏ ஃபண்டு, மினிஸ்டர் ஃபண்டு, இல்லை சிஎம் ஃபேமிலி ஃபண்டு, இதை இந்த ஒரு வாரத்தில் ஒழிச்சிருக்கோம். இது எவ்வளோ பெரிய செய்தி தமிழக மக்களுக்கு. நீங்களே விசாரிங்க. முன்னாடி ரூரலில் நீங்கள் ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஏக்கரில் டிடிசிபியில் போய் அப்ரூவ் வாங்கினா ஒரு பெரிய டீம் வசூல் பண்ணிகிட்ருப்பாங்க. அதை ஒழித்திருக்கோம். டாஸ்மார்க்கில் ஊழலை அமைச்சருக்கான ஃபண்டுங்கிறத ஒழிச்சிருக்கோம். நெடுஞ்சாலைத்துறையில் டோட்டலாக எல்லா டெண்டரையும் ரிவிஷன் பண்ணிகிட்ருக்கோம். பிடபிள்யூடியோட எல்லா டெண்டரும் ரிவிஷன்ஸ் பண்ணிகிட்ருக்கோம். 2 முக்கியமான துறைகளில் எப்போயுமே ஊழல் நடக்கும். பிடபிள்யூடி, ஹைவேஸ், டாஸ்மார்க், இந்த மாதிரி முக்கியமான துறை நேர்மையான அதிகாரிகளை போட்டு 5 ஆண்டுகள் செய்த தவறுகளை ஒருத்தர் மேலே பழி வாங்காமல் என்னென்ன தவறுகள் செய்து நிகழ்ந்திருக்கிறத நாங்கள் எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இன்னையிலிருந்து அமைச்சருக்கான ஃபண்டோ இல்லை அமைச்சர் பேரை சொல்லிக்கிட்டு அவங்களுடைய குடும்ப உறவுகளோ இல்லை யாருமே எந்த இடத்துலையும் ஈடுபடுறது கிடையாது. நீங்களே பார்த்துருப்பீங்க. ஆற்று மணல் ஏற்றி முதலமைச்சருக்கான ஃபண்டுங்கிறது இல்லை. நீங்கள் பார்த்துருப்பீங்க, கரூரில் எந்த இடத்துலையுமே ஆற்று மணல் ஏற்றுறதில்ல. மைன்ஸில் எங்கெங்கெல்லாம் இல்லீகல் மைன்ஸ் இருக்கோ அதெல்லாம் அந்தந்த கலெக்டர்கிட்ட எடுக்கணும்னு சொல்லியிருக்கோம். ஸோ தமிழகம் முழுவதும் ஒரு 11-12 டிபார்ட்மெண்ட்டில் ஊழல் கடுமையாக இருக்கும். போக்குவரத்து துறையில் இருக்கும். நீங்கள் போய் ஒரு லைசன்ஸ் கேட்டிங்கன்னா காசு இருக்கும். இன்றைக்கி காலையில் ஒருத்தர் வந்தார், சார் லைசன்ஸ் வாங்குகிற இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி காசு கேட்குறது இல்லைங்கிறாங்க. ஏன்னா அமைச்சருக்கு ஒரு ஃபண்டு போகும்போது அதிகாரிகள் கேட்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷேர் முன்னாடி ஒரு ஒரு குடும்பத்துக்கு 15%, 11% மினிஸ்ட்ரு, அதிகாரிகள் 7% இப்படின்னு சொன்னக்கூடிய ஒரு 35-36% கான்செப்டை இன்றைக்கு இந்த ஒரு 10 நாள் நாங்கள் தூக்கி எறிஞ்சிருக்கோம். இது ஒரு மிகப்பெரிய மாற்றம். தமிழ்நாட்டுடைய நிர்வாக ரீதியான ஒரு மிகப்பெரிய மாற்றம். அதற்கு முதலமைச்சர் அவர் சொன்ன மாதிரியே ஒரு க்ளீன் கவர்மெண்ட்டை
அது எவ்வளோ பெரிய சாதாரண விஷயம் இல்லை. ஒரு 50 வருஷமாக ஒரே சிஸ்டத்தில் முன்னாடி போன ஆட்சியில் இருந்தவங்க அதிமுக இருக்கும்போது 10% இருந்தது, அதிமுக வந்தவொடனே 12% தான் மாற்றினாங்க. எதுவுமே வந்து மாற்றலை. இன்றைக்கி 0% முதலமைச்சர் குடும்பத்துக்கு எதுவுமே இல்லை, முதலமைச்சருக்கு எந்த விதமான பார்ட்டி ஃபண்டும் கிடையாது, அமைச்சருக்கு எதுவும் கிடையாதுங்கிற ஒரு அரசியலையும் ஒரு நிர்வாகத்தையும் எப்படி உருவாக்கிங்கிறத நாங்கள் பதிவு பண்ணியிருக்கிறோம். நீங்களே மீடியாவே நீங்கள் போய் அனலைஸ் பண்ணுங்கள், எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் போய் அனலைஸ் பண்ணுங்கள். அதனால் இந்த ஒரு பெரிய விஷயத்தை 50 வருஷங்களாக எந்த விதமான அரசியலும் உருவாக்கலை. அதில் நாங்கள் ஒரு ஒரு நிமிர்ந்த பார்வையுடன் சொல்லிக்கிறோம். இதை 50 வருஷத்தில் உருவாக்க முடியாத மாண்புமிகு தலைவர் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் இதை உருவாக்கியிருக்காங்க. முதலமைச்சர் எவ்வளியோ அமைச்சர்களும் அவளி, அமைச்சர்கள் எவ்வளியோ எம்எல்ஏக்கள் அவளி, கட்சியும் அந்த வழியில் நடந்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பாக இது ஒரு பெரிய நிர்வாக மாற்றம். காவல்துறையில் நல்ல ஆஃபீஸர்ஸ் வந்து இப்போ தான் அப்பாயின்மெண்ட் பண்ணிட்டுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க. கடுமையான நடவடிக்கை, கீழே வரைக்கும் இன்ஸ்பெக்டர் வரைக்கும் அதுக்கான ரிவிஷன்ஸ் போயிட்டுருக்கு. இன்னும் ஒரு மேக்ஸிமம் ஒரு டைம் கொடுங்க, ஒரு 60 நாள் டைம் கொடுத்தீங்கன்னா என்டையர் ஒரு நிர்வாக மாற்றத்தை நீங்கள் வந்து உங்களுடைய கண் முன்னாடி பார்ப்பீங்க. ராசாவின் ஒரே ஒரு போஸ்ட் வெடித்தது அரசியல் களம். தவிக அமைச்சரவையில் விசிக முஸ்லிம் லீக் கட்சி இணைந்ததற்கு ராசா கடும் சொற்களால் விமர்சித்திருந்தார். முன் ஏற தரப்பட்ட ஏணியும் மூட சாதியை நொறுக்க வேண்டிய சிறுத்தையும் வெறும் விசில் சத்தத்திற்கு முட்டு கொடுக்குமென்றால் பூ முடித்தவனை புறந்தள்ளி புணர்ச்சிக்கு வேறிடம் தேடுவதில் தவறில்லை என காட்டமாக கூறியிருந்தார். பல தரப்பில் இருந்து கண்டனம் எழுந்ததால் அந்த பதிவை நீக்கினார். இதற்கு முதல்வர் ஸ்டாலினும் கண்டனத்தை தெரிவித்துள்ளார். அமைச்சராக பொறுப்பேற்றுள்ள நம் கொள்கை தோழமைகள் வன்னி அரசு ஷாஜஹானுக்கு எனது வாழ்த்துகள். தங்களது அரசியல் முடிவை தீர்மானிக்கும் உரிமை எந்த கட்சிக்கும் உண்டு. கழக தோழர்கள் இந்த நேரத்தில் யாரையும் புண்படுத்தும்படி கடுஞ்சொற்களை பேச வேண்டாம் என்பதுதான் எனது அன்பு வேண்டுகோள். நல்லதை பாராட்டி அல்லதை விமர்சிக்கும் ஆக்கப்பூர்வமான எதிர்க்கட்சியாக செயல்படுவோம் என ஸ்டாலின் கூறியுள்ளார். வெளியில் சிரித்துக்கொண்டு உள்ளுக்குள் அனலாய் தகிக்கும் இந்த கூட்டணியைத்தான் கொள்கை கூட்டணி என திமுக தலைவர் ஸ்டாலின் மேடைக்கு மேடை மார்த்தட்டினார். யாருடைய கூட்டணி வெறும் தேர்தல் ஆதாயத்திற்கான கூட்டணி என்பது தற்போது நிரூபணமாகிவிட்டது. தமிழக மக்கள் அனைத்தையும் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். அந்த அணைக்க முடியாத அனல் தகிக்கும் தருணத்திற்கு மக்களோடு சேர்ந்து நாங்களும் வெயிட்டிங் என அதிமுக விமர்சனம் செய்துள்ளது. 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து. தமிழகத்தில் புதிய ஆட்சி பொறுப்பேற்றுள்ள தவிக அரசின் ஊரக உள்ளாட்சித்துறையில் அண்மையில் ஒரு டெண்டர் கோரப்பட்டிருந்தது. அன்றைய தினம் மாலையிலேயே, அதாவது 6 மணி நேரத்தில் அந்த டெண்டர் திறக்கப்பட்டு பணியாணை வழங்கப்பட்டது. 6 மணி நேரத்தில் முடிந்த இந்த குறுகிய கால டெண்டர் விவகாரம் தமிழக அளவில் பெரும் பேசுபொருளாக மாறியது. மேலும் கடுமையான விமர்சனங்களும் முன்வைக்கப்பட்டன. இதேபோன்று பல்வேறு துறைகளில் குறுகிய கால டெண்டர்கள் கோரப்பட்டன. இதையடுத்து மாநகராட்சி ஊரக வளர்ச்சித் துறைகள் குறுகிய கால டெண்டர்கள் வெளியிட்ட அதிகாரிகள் பணியிடம் நீக்கம் செய்யப்பட்டுள்ளனர். இந்நிலையில் 100க்கும் மேற்பட்ட குறுகிய கால டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தமிழக அரசு அறிவித்துள்ளது. நிர்வாக காரணங்களுக்காக மே 13ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை போக்குவரத்து, பொதுப்பணி, நகர்ப்புற வளர்ச்சி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் சார்பில் வெளியிடப்பட்ட டெண்டர்கள் நிர்வாக காரணங்களுக்காக ரத்து செய்யப்பட்டுள்ளது. குறுகிய டெண்டர்கள் மூலம் பணிகளை மேற்கொள்ளக்கூடாது என்று அறிவுறுத்தல் வழங்கப்பட்ட நிலையில் இந்த டெண்டர்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளன. திமுக தனித்து போட்டியிட்டு வெல்லும் காலம் வரும். அனிதா ராதாகிருஷ்ணன் ஆதங்கம். தேர்தலில் தனித்து போட்டியிட்டு வெற்றி பெற வேண்டும் என்பதுதான் திமுகவின் ஆசை என முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னார். அக்கேற்காக காங்கிரஸில் இருந்து திமுகவுக்கு வருகின்றார்கள். அதுபோல அதிமுகவில் இருந்து அவர்களுடைய நடவடிக்கை பிடிக்காமல் இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் கலந்து திராவிட முன்னேற்ற கழகத்தான் திராவிட கலாச்சாரத்தை காக்கக்கூடிய கழகம் என்ற வகையில் முடிவெடுத்திருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் எங்களுடைய இயக்கத்தில் சேர்ந்து யாரெல்லாம் பணியாற்றுகின்றவர்கள் அவர்களெல்லாம் அரவணைத்து செல்வதற்கான நடவடிக்கைகளை எங்களுடைய தலைவருடைய ஒப்புதலோடு அதை நாங்கள் செய்திருக்கின்றோம். எங்களுக்கும் ஆசை திமுகங்கிறது தனியா நின்று எல்லாரையும் வெல்லக்கூடிய சக்தியாக உருவாக வேண்டும் என்பதுதான் திராவிட முன்னேற்ற கழகம். அதற்கான பணிகளை தான் செய்ய இருக்கின்றோம். இளைஞர்களை தான் இருக்கின்றோம். உண்மையாக வேலை செய்கின்ற கட்சிக்கு பொதுமக்களுக்கு நன்மை செய்கின்ற அவர்களெல்லாம் சேர்த்து இந்த இயக்கம் தனியாக போட்டியிட்டாலும் வெல்லும் என்ற வகையில உருவாக்க வேண்டும் என்ற நிலைகளை எங்களுடைய தலைவரும் சொல்லியிருக்கின்றோம். அதை நாங்கள் செய்ய இருக்கின்றோம். ஜாதிங்கிறதே இல்லை, என்ன மதங்கிறது இல்லை. இந்த மந்திரி எப்படி செயல்படுறாருங்கிறது தான் கணக்கு. ஜாதி மதம்லாம் ஒண்ணும் இல்லை. சில பேர் ஜாதி மதம் அதை வச்சு அரசியல் பண்ணியிருப்பாங்க. அது இல்லை. திராவிட முன்னேற்ற கழகம் என்பது
மதசார்பற்ற இயக்கம் மட்டுமல்ல, எல்லா மதமும், அது தாழ்த்தப்பட்ட மதமாக இருந்தாலும் சரி, நாடாராக இருந்தாலும் சரி, பிள்ளைமாராக இருந்தாலும் சரி, தேவராக இருந்தாலும் சரி, எல்லாரும் ஒன்னாதான் அரவணைத்து செல்லாம். அது போல மதத்தான் அப்படிதான். அதனால அதை பற்றி ஒண்ணு எப்பவுமே திமுக அப்படிதான். எதிர்கட்சியில வந்து களம் ஸ்பீடா இருப்பாங்க. ஆளுங்கட்சியினருக்கு அமைதியா போனோம். ஏன்னா மக்கள் வந்து பழைய எங்களுடைய கழகத்தின் பொருளாதாரம் இந்த எம்ஜிஆர் அவர்களுக்கு பதவி வரும்போது பணி வர வேண்டும், துணி வர வேண்டும் சொல்லியிருக்காங்க. அது மாதிரி கழகத்துல இன்னைக்கு இருக்கும். இந்த ஆட்சி வந்து பெண்களுக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது காவல்துறைக்கு பாதுகாப்பான ஆட்சி. இந்த ஆட்சி என்பது எல்லாருக்கும் இதா உள்ள ஆட்சி. அதுக்கு உதாரணம் தான் இந்த காவல்துறையை பாதிப்பு. என்ன பாதிப்புங்கான தமிழ்நாடு முழுவதும் இன்றைக்கு பெண்கள் பல்வேறு வகையில பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அதை தடுக்க முடிஞ்சா இப்ப இருக்கிற முதலமைச்சர் எந்த வகையில முடிச்சு சும்மா சினிமாவில் நடிக்கிற மாதிரி நடிச்சுட்டா போதுமா? நடைமுறைப்படுத்த வேண்டாமா? என் தலைவருக்கு எங்களுடைய தலைவர், கழக தலைவர் மரியாதைக்குரிய தளபதிக்கு இணையாக மக்களை பற்றி சிந்திக்கக்கூடிய ஒரு தலைவர் இருக்கின்றார் என்று சொன்னால் இந்தியாவே யாரும் இல்லை என்பதை தான் வலுவாக நாங்கள் சொல்வோம். ஒவ்வொருவராக பார்த்தா பெண்கள் எப்படி இருக்க வேண்டும், ஆயுதவாளர்கள் எப்படி இருக்க வேண்டும், மீனவர்கள் எப்படி இருக்க வேண்டும், இப்படியே மதமா பார்த்தாரு. அவருதான் தலைவர். அந்த தலைவர்ல தமிழ்நாட்டு ஆளணும். இன்னைக்கு யாரோ தமிழ்நாட்டு ஆளுறாங்க. இதை நினைச்சு இன்னைக்கு பொதுமக்கள் தானாக பேச ஆரம்பிச்சுட்டாங்க.